உங்க மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா? ஒரு மாதிரி ஓயாத சத்தம், போனத பத்தி வருத்தமோ, வரப்போறத பத்தி பயமோ உங்கள நிம்மதியா இருக்க விடலையா? இந்த மன போராட்டத்துக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். அதாவது அதீத சிந்தனை. இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஓவர் திங்கிங்னா என்னன்னு பாப்போம். இது வெறும் கவலைப்படுறது மட்டும் இல்ல. அது ஒரு சுழல் மாதிரி நம்மள உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு சில உதாரணங்களை வச்சு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அதை பத்தி நேத்துல இருந்தே யோசிச்சு சரியா போகுமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம மனசு கவலைப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து வேலை போயிடுமோங்கிற பயம். இது நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை. பணம், வேலை, பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் பெரும்பாலும் இந்த சிந்தனை சூழலை ஸ்டார்ட் பண்ணி விடுது. வேலை போயிடுச்சுன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? இஎம்ஐ எப்படி கட்டுறது? பாத்தீங்களா, ஒரு கவலை இன்னொரு கவலையை இழுத்துட்டு வருது இல்லையா? இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற உடல்நல கவலைகளும் நம்மள வாட்டி வதைக்கும். பாத்தீங்களா, வேலை, பணம், உடம்புன்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் இந்த ஓவர் திங்கிங் புகுந்து விளையாடுது. இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு நிற்காத ரயில் மாதிரி. அதோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்ல. பயமும் பதட்டமும் தான் அதோட டெஸ்டினேஷன். நம்மளால அந்த ரயிலை நிறுத்தவே முடியாதுங்கிற ஒரு கையேறு நிலையை அது நமக்கு கொடுக்குது. சொல்லப்போனா இதுதான் ஓவர் திங்கிங்கோட அடிப்படை. அதாவது ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்து அதை ஊதி பெருசாக்கி நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு மோசமான எதிர்காலத்தை கற்பனை பண்ணி நமக்கு நாமே பயம் காட்டிக்கிறது. சரி, நம்ம மூளை ஏன் இப்படி செய்யுது? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலான்னு ஒரு சின்ன பகுதி தான். இதை நம்ம மூளையோட ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லலாம். அதோட வேலை ஏதாவது ஆபத்து வந்தா நம்மள வார்ன் பண்றது தான். ஆனா ஓவர் திங்கிங் பண்றவங்களுக்கு இந்த ஸ்மோக் டிடெக்டர் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். எப்படின்னா, வீட்ல தோசை லேசா கருகி போனாலே வீடு தீப்பிடிச்ச மாதிரி அலாரம் அடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்ம மூளை ஒரு பெரிய ஆபத்தா காட்டி நம்மள பயமுறுத்துது. இப்படி கவலைப்படுறதால அந்த பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் நம்ம மூளை தப்பா நம்புது. ஆனா உண்மை என்னன்னா, கவலைப்படுறது ஒரு ராக்கிங் சேல உட்காந்து ஆடுற மாதிரி. அசைவு இருக்கும், ஆனா ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக மாட்டீங்க. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மால திரும்பவும் கண்ட்ரோலை எடுக்க முடியும். அதுக்கு நமக்கு உதவ போறது 3 பிராக்டிக்கலான டூல்ஸ். வாங்க இந்த 3 டூல்ஸையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இது உங்க மனசோட கண்ட்ரோலை உங்க கைக்கு கொண்டு வர கண்டிப்பா உதவும். முதல் டூல், கவலை நேரம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். தினமும் கவலைப்படுறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். ஆமாங்க, ஒரு நாளைக்கு வெறும் 15 நிமிஷம் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், சாயங்காலம் 6 மணிலிருந்து 6:15 மணி வரைக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரமா இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி. இப்பதான் முக்கியமான விஷயமே வருது. மத்த நேரங்கள்ல ஏதாவது கவலை வந்தா அதை உடனே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உங்க மனசுகிட்ட சொல்லுங்க, இப்ப வேணாம், சாயங்காலம் 6 மணிக்கு இதை பத்தி பேசிக்கலான்னு. இங்க என்ன மேஜிக் நடக்கும்னா, அந்த 6:15 மணி நேரம் வரும்போது உங்களுக்கு கவலைப்படவே தோணாது. இது மூலமா இந்த கவலைகளுக்கெல்லாம் நான் தான் பாஸ்னு உங்க மூளைக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்க. அடுத்து நம்ம 2வது டூல் ஸ்டோயிக் விதி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது, இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதது. உதாரணத்துக்கு, டிராஃபிக் ஜாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அதுல கோவப்பட்டு டென்ஷன் ஆகிறதா இல்ல பிடிச்ச பாட்டை கேட்டு ரிலாக்ஸ் பண்றதாங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சோ அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கவலை வரும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. இதுல உண்மையாவே என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல மட்டும் உங்க எனர்ஜியை போடுங்க. நம்மளோட 3வது ஃபைனல் டூல், பயத்தை எழுதி பார்க்கறது. ஒரு பேப்பர் எடுத்து இந்த 3 கேள்விகளை கேளுங்க. 1, என்னோட பயம் என்ன? 2, இது நடக்காம தடுக்க நான் என்ன செய்ய முடியும்? 3, ஒருவேளை இது நடந்தாலும் நான் எப்படி சமாளிப்பேன்? இப்படி உங்க பயத்தை பேப்பர்ல எழுதும்போது அது உங்க மனசை விட்டு வெளியே வந்துடும். ஒரு பூதம் மாதிரி தெரிஞ்ச பயம் ஒரு பூச்சி மாதிரி சின்னதாயிடும். சரி, இப்ப நம்ம மனசோட நமக்கு இருக்கிற உறவை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இந்த கார்டன் உருவகம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. உங்க மனசு ஒரு தோட்டம்னா அந்த தோட்டத்துக்கு நீங்க தான் தோட்டக்காரர். அங்க பூக்களை வளர்க்கணுமா இல்ல களைச்செடிகளை வளர விடணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை மட்டும் எப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்சு போனது ஒரு நினைவு, வரப்போறது ஒரு கற்பனை. நம்மளோட இந்த முழு பதிவோட மைய கருத்து இதுதான். நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. உங்க மன அமைதி தான் உங்க மிகப்பெரிய சொத்து. அதை நாளைக்கு பத்தின பயத்துக்கு வாடகைக்கு விட்டுடாதீங்க. கவலைப்பட்டா எதுவும் மாறாது, ஆனா முயற்சி செஞ்சா எல்லாமே மாறும். இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். இன்னைக்கு உங்க மனத்தோட்டத்துல நீங்க எதை வளர்க்க போறீங்க?